கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்களோ நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாத வார்த்தை, நீங்களோ பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர்களாக, இல்லையெனில் கிறிஸ்துவிலே நம்மை பலப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுடைய கரத்திலே இருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில தான், இந்த வார்த்தையின் மேலேதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படுகிறது. இந்த வார்த்தைகளிலே நாம் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போமானால், நிச்சயமாய் நான் சொல்லுவேன், நாம் சந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றினின்றும் இந்த வார்த்தை நம்மை காக்கவும், நம்மை தப்புவிக்கவும், நம்மை விடுவிக்கவும் போதுமானதா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, யாக்கோபு மேலே உள்ளதான 7ஆம் வசனத்தை நாம் கவனிப்போமானால், அங்கே சொல்லுகிறார், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் எதற்காக பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் நமக்கு. அது என்னவெனில், ஒரு மனிதன், ஒரு விவசாயி ஒரு பலனுக்காக ஒரு விதையை விதைத்து விட்டு அதற்கு அவன் காத்திருப்பது போல, நாம் நம்முடைய பலனுக்காக, அப்படியெனில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பங்கு கொண்ட பின்பு, சபையோடு, சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையோடு நாம் இணைக்கப்பட்ட பின்பு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தேவ ஆவியானவருடைய உதவியோடு நாம் ஜெபிக்கிற, நாம் அவரிடத்தில் கேட்கிறதான, விண்ணப்பித்ததான, உபவாசித்ததான நம்முடைய கால சூழ்நிலைகள், நம்முடைய போராட்டங்கள், நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், இவை நின்று நாம் ஒரு விடுதலையை எதிர்பார்த்து அதற்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அந்த ஜெபத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், நாம் பொறுமையோடு கூட நம்முடைய இருதயத்தை அழைப்பாய விடாதபடி ஸ்திரமாக நாம் ஜெபித்த காரியத்தின் மேலே கருத்துள்ளவர்களாய் நாம் இருக்க தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பரிசுத்தவான்கள் 40 மனிதர்களை கொண்டு இந்த 66 புத்தகத்தை எழுதுனதனுடைய நோக்கம், நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை கேட்டு வாசித்து இதிலே நாம் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கானவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, பேசுகிற என் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. கடந்த நாட்கள்ல பெங்களூர்ல 8 வருடமாய் ஒரு வீட்டுல லீவ்ஸ்ல இருந்தேன். வீட்டை காலி பண்ணோம். அந்த ஓனர் இன்ன வரைக்கும் அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் கொடுக்கல. செக்கு கொடுத்தாங்க. செக்கு டேட் இன்னைக்கு. நான் உங்களோட தைரியமாய் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் என்னை ஏமாற்ற முடியாது. அவர்களிலும் அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த தைரியம் இருப்பதனாலதான் தைரியமாக எந்த மன உளைச்சலும், எந்த வருத்த வேதனையும் மனிதனாக இந்த பூமிக்குரியவனாய் யோசிப்பேனானா, ஐயோ ஏமாற்றுகிறார்களே, நாம் ஏமாற்றப்படுகிறோமே என்று சொல்லி நாம் வேதனைப்பட ஆரம்பிப்போம். வேதனையினுடைய பலன் நம்முடைய சரீரத்திலே பலவீனங்களை கொண்டு வரும். வேதத்தை நாம் அறிந்த அந்த தெளிவு நமக்கு இருக்குமானா, நம்ம எந்த பாதையில் நாம் கடந்து போனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நாம் வெட்கப்பட்டு போக பரலோகத்தின் தேவன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டார். ஏன் கவலைப்படுகிறீங்க? என்னவா இருக்கட்டும். இப்ப நான் சொன்னது எனக்கான அநீதியை குறித்து நான் சொல்ல வருகல. இவைகளின் நடுவேயும் தைரியமாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். வாழ்க்கையின் அனுபவத்துல
எத்தனையோ காரியத்தை சந்தித்தேன், புலம்பினேன், மனவேதனைப்பட்டேன். ஆனாலும் அவைகள் நமக்கு பலவீனத்தை கொண்டு வந்ததே தவிர நமக்கு அடுத்த லெவலுக்கு இல்லையெனில் ஒரு விடுதலைக்கு நேராய் அது நம்மை நடத்துவதில்லை. அதனாலதான் இயேசு சொன்னா, கவலைப்படுகிறதுனால உங்க முடிய கருப்பாக்கவும் முடியாது, வெள்ளையாக்கவும் முடியாது. ஆதலால் தேவ பிள்ளைய, நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நாம் ஜெபித்த காரியங்கள், நான் நன்றாய்தான் ஜெபிக்கிறோம், நன்றாய்தான் விசுவாசத்தில் இருக்கிறோம், சபை கூடுதல்ல பங்கு கொள்ளுகிறோம், வேத வசனத்தின் பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோம், பின்ன ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, இந்த கால வேளை கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். பயப்படாதீங்க. உங்களுடைய போராட்டங்களும் சூழ்நிலையினாலே தெய்வம் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. தெய்வம் உங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலதான் இந்த போராட்டத்தின் நடுவேயும் மற்றவர்களுக்கு நேர்வது போல் உங்களுக்கு நேராமல் கர்த்தர் உங்களை காத்து நடத்தி வருகிறார். உங்கள் பிள்ளைகளை காத்து நடத்தி வருகிறார். உங்கள் குடும்பத்தாரை காத்து நடத்தி வருகிறார். அதனால் உங்கள் இருதயம் நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் மேலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் மேலே இன்னும் உங்களை திடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் பலனடையட்டும் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு மனிதன் விதையை விதைத்துட்டு அந்த விதையின் வளர்வதற்காக பிரயாசப்படுகிறானோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஜெப அனுபவமாகும். அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெபிக்கிற காரியங்கள் ஒன்று அது நமக்கு பலனற்று போவதில்லை. நிச்சயமாக நாம் ஜெபித்த காரியம் நமக்கு பலனை கொண்டு வரும். நாம் வேண்டிக் கொண்ட காரியம் நமக்கானதை அனுகூலப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் விரும்புகிறதை உங்களுடைய ஜெபம் நடத்தும். அதற்கு தான் தெய்வம். அவருக்கு காதுண்டு கேட்கிறவர். உங்கள் வேதனைகள், உங்கள் கூப்பிடுதல், உங்கள் கண்ணீரெல்லாம் பார்த்துட்டு மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. தன்னுடைய நேரத்திற்கு அவர் காத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய காலத்திற்கு முன்பு நீங்கள் கேட்ட, வேண்டின, ஜெபித்த, தேவனிடத்திலிருந்து வாக்கை பெற்ற அவை எல்லாம் நிறைவேறுவதை காண்பதற்கு முன்பு மரணம் உங்களை சந்திப்பதில்லை. ஒருவேளை கர்த்தர் வருவாரானால் நாம் மறுரூபமாகலாம். அதுல மிகுந்த சந்தோஷம். அதை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம். ஸ்திரப்படுவதே அவரிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் வரும்போது நாம் மறுரூபமாக்கத்தக்கதாக, மறுரூபமாகி அவரோடு கூட யுகாயுகமான அந்த நித்திய வாழ்வுக்கு தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றுகிறது தான் இந்த வார்த்தை. நாம் கிறிஸ்துவிலே நம்முடைய இருதயத்தை அலைப்பாய்கிற, அலைமோதுகிற, இல்லைன்னா நம்மளை அலசடிப்படுத்துகிற இந்த காரியத்தில் நின்று நாம் விடுதலையாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துங்கள் என்று. அதனாலதான் பக்தன் தாவீது பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார், என் ஆத்துமாவே, தன் ஆத்துமாவை பார்த்து பேசின மனிதன்க, என் ஆத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிற, உன் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனை நோக்கி காத்துரு என்று சொன்னார். அங்கே ஊழியர்கள் இல்லை அவர்களை திடப்படுத்த. தீர்க்கதரிசிகள் இடத்துல போனால் அவர்களை எச்சரிப்பார்கள், ஏனால் கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனை சொல்லுவார்கள். இன்று ஏராளமான ஊழியர்கள், கர்த்தர் என்னையும் எழுப்பி இருக்கிறார். பாஸ்டான் போஸ்டர் என்றதான சேனலை கொண்டு உங்களை தைரியப்படுத்தும்படி எவ்வளவாய் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கர்த்தரிலே நாம் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிற தெய்வ ஜனமாய், குடும்பமாய், சபையாய் நாம் காணப்பட வேண்டும். மீகா கூட சொல்லி இருக்கிறார், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி காத்திருப்பேன். தீர்க்கதரிசிகள், மற்றவர்களுக்கு தெய்வ வார்த்தையை கொடுக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி என் இரட்சிப்புக்காய் காத்திருப்பேன் என்று. கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய, ஏன் நாம் அவருக்கு காத்திருப்பதனால் வெட்கப்பட்ட இடங்கள் என்ன? சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க நடந்து வந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து யாராவது சொல்லக்கூடுமா, இந்த விசுவாச வாழ்க்கையில நான் இடரல் அடைந்தேன், மற்றவர்கள்
கிறிஸ்தவனை பார்த்து இடறல் அடைந்தவர்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்துவை பார்த்து, வேத வசனத்தை பார்த்து, அழைக்கப்பட்டவருடைய வார்த்தையை பார்த்து, அவர்கள் ஜீவியத்தை பார்த்து, உங்களை நடத்துகிறவருடைய மாதிரியை, சாட்சியை பார்த்து இடறல் அடைந்தேன் என்று சொல்ல ஒருவராலும் ஆகாது. ஏனெனில் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் வசனத்தின்படி வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அவ்வசனத்திற்கு நாம் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, நாம் கலங்கும் போது, வேதனைப்படும் போது, உபத்திரவங்கள், வியாதிகள், பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணும் போது, நாம் தைரியமாக என்ன பண்ண முடியும்? வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை கிறிஸ்துவிலே ஸ்திரப்படுத்த முடியும். ஏற்கனவே நான் என்னுடைய சாட்சியை ஒரு சமயம் இதே சேனல்ல ஒரு வார்த்தை கொடுக்கும் போது நான் பயன்படுத்தினேன். ஏறக்குறைய ஜூன் 26 வேண்டுமென்றால் அதை திரும்ப போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்களுக்கு ஒரு விபத்து நடந்தது அன்று ராத்திரி. திருச்சி டு கோயம்புத்தூர் காங்கேயத்திலிருந்து திரும்பி திருச்சி சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த ராத்திரி வேளை எங்களுக்கு உதவி செய்ததான அந்த சகோதரன் என் வீட்டுக்கு லேண்ட்லைன் நம்பர் அப்போ கால் பண்ணி சொல்றாங்க. எங்க மாமாவை அழைத்து சொன்னப்போ எங்க மாமா உடனடியாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார். என் தகப்பனை அழைத்த போது என் தகப்பன் அந்த ராத்திரியை, அந்த செய்தியை நடுராத்திரி ஏறக்குறைய அவர்களுக்கு தகவல் போகும்போது 2 மணி தாண்டி இருக்கும். அவர் போனை எடுத்து பேசுகிறார். ஆனா என் தாயின் இடத்துல, சகோதர சகோதரிகள் இடத்துல அவ இப்படி விபத்து நடந்தது என்பதையே சொல்லல. உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தெய்வமே, உடைய ஊழியக்காரன் நீங்க காத்து கொள்ளுங்க, என்ன நடந்தாலும் நீர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. காலையில தான் மெசேஜை கன்வே பண்ணுகிறார். இந்த மாதிரி நடந்திருக்கிறது, அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள், புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்வு. என் தகப்பன் மாத்திரமல்ல, அவருக்கு முன்னோடிகளாய் இருந்த பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் இப்படிதான் சாட்சிகளாய் இருந்தார்கள். பல பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இந்த வேதமும் இந்த இயேசுவின் நாமம் நமக்கு கிடைக்க தங்கள் பிள்ளைகளை மறிக்க கொடுத்து கூட விசுவாசத்தில, கிறிஸ்துவில தங்களை உறுதிப்படுத்தி நின்றார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்துதான் இந்த கிறிஸ்தவத்தை இப்படி வளர்த்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நாமும் அதை பின்பற்றி ஒன்றை மாத்திரம் நான் தைரியமாய் சொல்ல முடியும். காலங்கள் என்று கிறிஸ்தவ போக்கு வேற மாறி போய்கொண்டு இருக்கிறது. அதை கவனிக்காதீங்க. வேதம் இன்னும் மாறவில்லை. என்னிடத்தில் 1950 கொடுக்கப்பட்டதான வேதம், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா என் தாத்தாவுக்கு பரிசளித்ததான அந்த வேத புத்தகம் இன்னும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு நாள் அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே வேதம்தான் இன்று நாம் வாங்குகிற, நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்திலும் அதே வார்த்தைகள். அப்படியானால் அதே தெய்வம்தான். நம்முடைய பிரச்சனைக்கு மாத்திரம், நம்முடைய விடுதலைக்கு மாத்திரம் தெய்வம் மாறாதவர் அல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அவர் மாறாதவர். நம்மை கேட்பதிலே, நம்மை கணக்கு கேட்பதிலே, நம்மை விசாரிப்பதிலேயும் அவர் மாறாதவர் என்ற சிந்தை நமக்கு வேண்டும். ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல என் தாத்தாவை குறித்து, அவருடைய ஊழியத்தின் அனுபவத்தை குறித்து நான் கேட்ட காரியங்களை சிலவற்றை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய சித்தத்தின்படி அதை வாய்க்க பண்ணுவார். ஜெபியுங்க அதற்காக. இந்த கால வேளை எரேமியா புலம்பல்ல சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்புதல் நமக்கு வேதனையை கொண்டு வரலாம், குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா குழப்பம் அடையாதீங்க, தைரியமா இருங்க. பல நேரங்கள்ல சத்ருவல்ல, நம்முடைய மனதின் போராட்டமே, நம்முடைய இருதயம் அலைப்பாய்வதே பல நன்மைகள் தடைப்படுவதற்கான காரணமாய் இருக்கிறது. அதனால்தான் வேதம் தெளிவாய் யாக்கோபு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்களோ நீடிய பொறுமையாய் இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை, நாம் மற்றவர்களை
ஸ்திரப்படுத்துவது சுலபமானது. நம்முடைய சிச்சுவேஷன்ல நாம் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சங்கீதம் 27:14 இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. தாவீது ராஜா அவனுடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறான். தனக்குத்தானே பேசிக்கொண்ட மனிதன் தனக்குத்தானே கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசி தெய்வத்தில் தங்களை ஸ்திரப்படுத்தினபடினாலதான் அசைக்கப்படாத அமெரிக்கா அல்ல, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். அந்த தெய்வம் மாறாதவர், நிச்சயம் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்ற அந்த நல் வார்த்தையின்படி இந்த காலவோளை நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய. நீண்ட நாளாய் நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகள், என்னோடு ஜெபிக்கிற குடும்பத்தார், சகோதர சகோதரிகள், ஆண்டவரே ஜெபித்து காத்திருக்கிற காரியங்கள்ல இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, நன்மை உண்டாகவில்லையே, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படலையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற இவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியா நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இவர்கள் கிறிஸ்துவுக்குள் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டு தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மேல் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மேல் நின்று தெய்வமே உம்முடைய நாமத்தினால் ஜெயம் எடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் உம்மிலே ஸ்திரப்பட கால ஓளை தங்களை அர்ப்பணித்து ஜெபிப்பதனால ஊழியக்காரனாய் நான் இயேசுவின் நாமத்தினால இவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாண்டேஜும் நின்று, கட்டுகள் நின்று, போராட்டத்து நின்று, கண்ணீர் நின்று, வியாதியின் நின்று, மன குழப்பத்து நின்று, வேதனை நின்று, எல்லா பண நெருக்கடி கஷ்டத்து நின்று, நஷ்டங்கள் நாசம் மோசத்து நின்று, ஆபத்து விபத்து நின்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து உடைய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி நல்ல பலன்களை கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. கர்த்தருக்கே காத்திரு என்ற வார்த்தையின்படி மக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசம் அடைய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல பலத்த கிரியை கர்த்தர் செய்யும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். நல்ல சாட்சியை கேட்க உதவி செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் ஆலோசனைகளை எங்களுக்கு தாராளமாய் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.